கடந்த 5 ஆண்டுகளில் மக்களின் உரிமை போராட்டங்களை புறந்தள்ளிய அரசு. மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக திமுக அரசு பொய் பிரச்சாரம் செய்கிறது என்று கொந்தளிக்கும் மக்கள். தொடரும் தொடர் போராட்டங்களின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை பாதுகாக்க தவறியதாக இதோ ஒரு விவசாயியின் குமுறல். விவசாயத்தையும் விவசாயிகளையும் நீங்க தொடர்ந்து புறக்கணிச்சா இந்நாள் இதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எங்க போராட்டம் தொடரும். வீட்டையும் நாட்டையும் தூய்மைப்படுத்தி சுத்தமாக வைத்துக் கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் குமரன் இதோ. எங்க வேலையை நிரந்தரமாக்கி குடுங்கன்னு போராடிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஒருவேளை சொத்த போட்டு வாழக்க பாக்குறீங்களா? இது நியாயமா? இரவு பகல் காராது மக்களின் உயிர் காக்க உழைக்கும் மருத்துவர்களின் மனக்குமுறல் இதோ. நோயாளிகளோட நோயாளிகளா எங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழுகிறோம். எங்களுடைய கோரிக்கையை நிராகரிக்கலாமா? வருங்கால சந்ததிகளின் நாட்டின் எதிர்கால தூண்களுக்கு அறிவு செல்வம் வழங்கும் ஆசாய்ச்சிகளின் குமுறல் இதோ. நாங்க என்ன கேட்கிறோம்? பணி நிரந்தரம் வேணும் கேட்கிறோம். எதிர்காலத்தை உருவாக்குற ஆசிரியர்கள் எங்க கோரிக்கை தவறா? அரசின் திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் மக்களுக்காக சேவையாற்ற அரசு ஊழியர்களின் குமுறல் இதோ. எங்க கோரிக்கையை நிறைவேற்றும் வரை அரசு ஊழியர்களா எங்கள் போராட்டம் தொடரும். தரமான சாலை வசதி கூட இல்லை என்று புலம்பும் மூதாட்டியின் மனக்கமுறல் இதோ. இந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்க என்ன கேட்கிறோம்? குண்டும் குழி இல்லாம எங்களை மாதிரி வயசானவங்க கீழே இருந்து அடிபட்டு சாகாம இருக்க ஒரு நல்ல ரோடு போட சொல்லுங்க போதும். எங்களுக்கு பணம் வேண்டாம், இலவசம் வேண்டாம், ஊழலற்ற நிர்வாகமும் எங்களின் அடிப்படை தேவையும் பூர்த்தி. ஆள்பவர்களுக்கும் ஆள நினைப்பவர்களுக்கும் மக்களின் குரல் கேட்குமா? சரியான செய்தியின் சரியான குரல்.